தடயம் அன்பு நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற முக்கியமான இப்பொழுது பேச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 2011 தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது. அதற்கு பின்னால் 2021 அது நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். காரணம் கொரோனா என்ற ஒரு பாதிப்பு. இப்பொழுது அதையே திடீரென்று 2 வாரங்களுக்கு முன்னால் வரையும் அது பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் இப்பொழுது திடீரென்று இந்த மறுசீரமைப்பு மசோதா திடீர் பார்லிமெண்ட்டை அவசரமாக கூட்டி மசோதாவை கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் சொல்வது என்னவென்றால், பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பதற்காக பெண்களுக்கான எம்பிகளை அதிகப்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி பெண் எம்பிக்களை அதிகப்படுத்துவதாக இருந்தால் இவர்கள் இப்பொழுது என்ன அவசியம் வந்தது? இப்பொழுது 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மோடியானவர் ஏதோ தூங்கி எழுந்து கனவு கண்டு சொல்வது போல் சொல்லுகிறார். ஆனால் உண்மையில் மோடியினுடைய அவருக்கே இது தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அவர் மத்திய அரசில் உள்ள செக்ரட்டேரியட்டில் ஒரு 80 ஆர்எஸ்எஸ்காரர்கள் முக்கிய பணிகளில் இருக்கிறார்கள். அந்த 80 பேர் எதையாவது முடிவு செய்து சட்டமாக்குங்கள் என்று கையில் நீட்டினால் அது கையெழுத்து போட்டு அதை செய்வதே அவருக்கு வேலையாக போய்விட்டது. அதனால் அவருக்கு தெரிந்து இது கூட நடந்திருக்குமா என்பது சந்தேகம். ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். மோடி அதற்கு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது பெண்களின் எல்லா வகையான முன்னேற்றங்களையும் செய்து முடித்து விட்டாரா மோடி? பெண்களுக்கு இந்த நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் எதுவுமே செய்யவில்லை. அந்த பெண்களுக்கு ஏற்படும் கற்பழிப்பு, பாலியல் தொல்லைகள் இவையெல்லாம் அவர் முதலில் பதவிக்கு வந்த குஜராத் மாநிலத்தில் பெருமளவு நடந்தது. பில்கிஸ் பானு என்ற பெண் 13 கொடூர மனிதர்களால் கொடுமைப்படுத்தி குழந்தையை தரையில் அடித்து 3 வயது பெண் குழந்தையை தரையில் அடித்து கொன்றார்கள். அதன் பின்னால் அந்த பில்கிஸ் பானுவினுடைய உறவினர்கள் எல்லாரும் கொன்றார்கள். கொன்றுவிட்டு அந்த பில்கிஸ் பானுவை 11 பேர் பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். இப்படியெல்லாம் நடந்தையெல்லாம் மோடி வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது பெண்கள் பற்றி பெரிய அக்கறை உள்ளவர் போல் பேசுகிறார். பெண்களை அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 13 வயது பெண் ஒரு பெண்ணை கோயிலுக்குள் அங்கு உள்ள அர்ச்சகர் முதற்கொண்டு அனைவரும் 10-12 பேர் பாலியல் கொடுமை செய்து கொன்றார்கள். அதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பிஜேபி ஆட்சி செய்யும் எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களை அவர்கள் சாதாரண டீ கடையில் டீ குடிக்கும் விஷயம் போல் கையாளுகிறார்கள். அவர்களுக்கு பெண்கள் என்பது பற்றி அக்கறை கிடையாது. அது சிறுபான்மையினர் அந்த எப்படி நடத்துவார்களோ சிறுபான்மையினரை அதே போல் இந்த பெண்களையும் அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் பெண்களை இழிவுபடுத்தும் இவர்கள் இப்பொழுது தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு போர்வையில் பெண்களை போர்வையாக கொண்டு இதை கொண்டு வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? தொகுதி மறுசீரமைப்பு என்பது இத்தனை லட்சம் வாக்காளர்களுக்கு இப்படி ஒரு எம்பி என்று ஏற்பாடு செய்வது. அப்படி செய்ததில் 2011ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு பண்ணியதில் 549 எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் வந்தார்கள். அது 549 என்பது ஒரு முறைப்படியான கணக்கு செய்து விகிதாச்சாரப்படி செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், எந்த விகிதாச்சாரமும் இல்லை, எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தவில்லை. முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அல்லவா இவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர வேண்டும்.
அதை விட்டுவிட்டு திடீரென்று 2 வாரத்துக்கு முன்னாடி வரையும் ஒன்றுமில்லை. இன்று திடீரென்று மக்கள் தொகை மறுசீரமைப்பு, அதாவது மக்கள் தொகை அடிப்படை இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று 16ஆம் தேதி பார்லிமெண்ட் தொடங்கியது. அதில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நமது தமிழக முதலமைச்சர் வன்மையாக கண்டித்து போராட்ட அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறார். தொடர் போராட்டங்கள் நடக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார். அவரே முதன்மையாக நின்று அந்த சட்ட நகல்களை தீ வைத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த விஷயம் இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டும் ஜனங்களால் பேசப்பட்டும் ஜனங்கள் ஆதரவும் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் கொண்டு வரும் இந்த அவசர சட்டமானது ஏதோ பெண்களுக்கு எல்லா முன்னேற்றங்களையும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டது போல் இப்பொழுது இது ஒன்றுதான் பாக்கி என்பது போல் கொண்டு வருகிறார்கள். இந்த 850 எம்பிக்கள் என்ற ஒரு நம்பரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அது சாதகமான ஒரு நம்பராக இருக்கும் போல் தெரிகிறது. அதாவது 850 சீட்டில் எம்பிக்கள் சீட்டில் வட மாநிலங்களில் ஒரு 5 மாநிலங்களில் பிஜேபிக்கு ஒரு 450 இடம் கிடைத்தால் போதும். தென் மாநிலம் பற்றி கவலைப்படாமல் தென் மாநிலங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆட்சி நடத்தலாம், பார்லிமெண்ட்டை நடத்தலாம் என்று எண்ணுகிறார். அவருக்கு முக்கியமாக இதுக்கு அவர் என்ன காரணம் என்று பார்த்தால், அவர் தொடர்ந்து அவர் காலம் முடிகிற வரைக்கும் அவர் பிரதமராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கிறது அவருக்கு சரியாக இருக்கலாம். நமக்கு அப்படி அல்ல. நமக்கு ஜனநாயகத்தில் வேறு வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும், வேறு வேறு பிரதமர்கள் வர வேண்டும், மிகவும் சிறந்த பிரதமர்கள் வர வேண்டும், சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இப்பொழுது வட மாநிலங்களில் பார்த்தால் வேலை இல்லை. அங்கு வேலை இல்லாமல் எல்லாரும் தென் மாநிலங்களுக்கு வருகிறார்கள். அங்கே உள்ள பெண்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், அல்லது சில பேர் குடும்பத்தை அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு இழிவான நிலைமையை வைத்து கொண்டிருக்கும் மோடி இப்பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பிரச்சனையை கையில் எடுக்க காரணம் என்ன என்றால், அவர் தொடர்ந்து பதவியில் நீடிக்க வேண்டும் என்பது. தொடர்ந்து பதவியில் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த 549 தேர்தலில் போன முறை 200 சில்லறதான் அவர்களால் ஜெயிக்க முடித்தது. அதுவும் கூட ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செய்து தான் ஜெயித்தார்கள். தேர்தல் ஆணையத்தையும் கூட்டணி போட்டுக்கொண்டு தான் ஜெயித்தார்கள். இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை வைத்து எஸ்ஐஆர் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி இதில் ஒரு வெற்றியை காண்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் அனுமதிக்கக்கூடாது. இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் வெகுமாக பாதிக்கப்படும். காரணம் என்றால் மக்கள் தொகை அடிப்படை என்கிறார்கள். இப்பொழுது அந்த காலத்தில் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட்டது. அப்பொழுது விகிதாச்சாரங்கள்லாம் சரியாக கணிக்கப்பட்டு கரெக்டாக செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் பீகாருக்கு இப்போ 41 இடம் என்றால் தமிழகத்துக்கு 39 இடம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள் என்றால், இந்த 80 தொகுதி 850 எம்பி சீட்டு என்று முடிவு செய்திருப்பதில் அவர்கள் அதே மாதிரி மக்கள் தொகை விகிதாச்சாரம் என்று சொல்கிறார்கள். அது தற்போது அது ஒத்து வராது. ஏனென்றால் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை. 2021 நடத்தியிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் இப்பொழுது திடீரென்று அவர்களாக ஒரு நம்பர் 850 இடங்கள் என்று போட்டுக்கொண்டு அதை ஒரு விகிதாச்சாரப்படி மக்கள் தொகை இதில் 850 என்று ஆரம்பித்து அது எப்படி ஆகிறது என்றால், அதே பீகாருக்கு அதே தமிழ்நாட்டுக்கும் அதன்படி என்ன கிடைக்கும் என்றால், பீகாருக்கு 61 இடங்களும் தமிழ்நாட்டுக்கு 10 இடங்கள் குறையவும் செய்யும். ஆக தமிழ்நாடு 39 கொஞ்சம் சில நம்பர்களை இழக்க வேண்டி வரும். பீகாருக்கு அது 10-15 இடங்கள் கூட வரும். ஆக
இப்படி ஒரு நிலைமை உண்டானால் வட மாநிலங்களின் ஆதரவு இருந்தால் போதும் பிஜேபி ஆட்சிக்கு வரலாம் என்ற ஒரு சதித்திட்டத்தை வகுத்து கொண்டு இப்பொழுது திடீரென்று ஆரம்பிக்கிறார்கள். இப்படி செய்வது அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் டெல்லி செக்ரட்டேரியட்டில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் பதவியில் இருக்கிறார்கள். அரசாங்க பதவியில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சதித்திட்டங்களெல்லாம் வகுத்து கொடுக்கிறார்கள். அவர்கள்தான் அதை ஆராய்ச்சி செய்து எல்லாம் ஒரு கொண்டு வந்து இப்படி மோடி அமித்ஷா கையில் கொடுத்து சட்டங்களாக்க பார்க்கிறார்கள். அதனால் மக்களுக்கு கெடுதலான விஷயங்களாகத்தான் அவர் ஆராய்ந்து வெளியிடுகிறார்கள். மக்களுக்கு தேவையற்ற விஷயங்கள். மக்களுக்கு இப்பொழுது முக்கியமாக தேவைப்படுவது வேலை, உணவு, கல்வி, மருத்துவம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இவையெல்லாம் தான் தேவை. அதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டது போல் இப்பொழுது தொகுதி மறுசீரமைப்பு என்று அது ஒன்று தான் பாக்கி இருப்பது போல் இவர் ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பிப்பது என்பது நாமால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம மக்கள் எல்லாம் போராட வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் உறுதியோடு இருக்கிறார். அவர் எல்லா மாநில மக்களையும் அழைக்கிறார். இருந்தாலும் வட மாநிலத்தில் ஆதரவு கிடைக்குமா என்பது சொல்ல முடியாது. ஏன்னால் அவர்களுக்கு எண்ணிக்கை அதிகம். இவர் இப்பொழுது இருக்கும் எண்ணிக்கையிலையுமே எதுவும் செய்யாத எம்பிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட்டால் எல்லாம் செய்து விடுவார்களா? ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றாலே பிஜேபிக்கு அது பிடிக்காத விஷயம். அதனுடைய கொள்கையே அதுதான். மக்களை துன்புறுத்த வேண்டும், மக்கள் அடிமைப்படுத்த வேண்டும், மக்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது, மக்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடாது, மக்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கக்கூடாது, அடிமைத்தனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். இதில் மோடி அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரையில் பிரதமராகவே இருந்து வாழ்ந்து சாக நினைக்கிறார் போல தெரிகிறது. அதனால் இதையெல்லாம் நாம் அவர்களை அனுமதிக்கக்கூடாது. நாம் மக்களே, வடமாநில மக்களே, நீங்களாவது விழித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை செய்வது போல் தெரியும், ஆனால் இது நன்மை அல்ல. உங்களுக்கு ஏற்கனவே உள்ள எம்பிக்களை வைத்து இவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் என்பதை பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது அப்போவே செய்யாத ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் இப்பொழுது அதிகப்படுத்தி விட்டால் செய்வார்களா என்றால் நிச்சயமாக இருக்காது. நீங்களெல்லாம் ஸ்டாலினை ஆதரித்து நீங்களெல்லாம் திரண்டீர்கள் என்றால் தான் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை கிடைக்கும். ஸ்டாலின் ஒருவர் தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆட்சி இந்தியா முழுவதும் பரவினால்தான் உங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமே. தொகுதி சீரமைப்பால் எந்த நன்மையும் வரப்போவதில்லை. எந்த நன்மையும் ஆர்எஸ்எஸ்ஸால் வராது. எந்த நன்மையும் பிஜேபியால் வராது. பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் துரத்தி அடிப்பதற்கு நீங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை வெளியேற்றுவதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அதுதான் இப்பொழுது நாட்டுக்கு தேவை. அதைத்தான் செய்ய வேண்டும். அதுதான் சிறந்த வழி. ஆகவே மக்களிலே எல்லாரும் வட மாநில மக்களாக இருந்தாலும் தென் மாநில மக்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லி பாடுபடும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை கரத்தை வலுப்படுத்தி உங்களை உயர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.